ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக எப்படி வீட்லேயே பன்னீர் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பாலும் எலுமிச்சப்பழமும் தான். பால் பாக்கெட் நீங்கள் எந்த ஒரு பால் பாக்கெட் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்க்காமல் நம்ம காய்ச்சிக்கலாம். இந்த டைமில் எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு கொட்டைகள் இல்லாமல் அதோட சாறை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பால் பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சிம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பாலை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. இப்போ ஒன் டைம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழத்தோட சாறை ஃபுல்லாகவே சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துட்டு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கலந்து விட்டுட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து திரும்பவும் நம்ம கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எலுமிச்சை பழத்தோட சாருக்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலில் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து மீதமுள்ள எலுமிச்சை பழத்தோட சாறையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக கலந்துட வேண்டாம். ஃபாஸ்ட்டாக கலந்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் பன்னீர் சரியாக வராது. அதனால் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே வடிகட்டி வச்சு, வடிகட்டி மேலே இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சுட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். எலுமிச்சை பழத்தோட ஃப்ளேவர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒன் டைம் நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணும்போதும் நல்லா ஃபாஸ்ட்டாக கலந்து விடாமல் பொறுமையாக லைட்டாக கலந்து விட்டாக்கா போதுமானதாக இருக்கும். இல்லாட்டி பன்னீர் உடைஞ்சா மாதிரி வரும். அதனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம நல்லா இதை பிழிஞ்சு விட்டுடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த வடித்து வச்சுருக்க தண்ணி பார்த்திங்கன்னா சமையலுக்கு எதுக்காச்சும் பயன்படுத்திக்கலாம். குழம்புக்கோ ரசத்துக்கோ எதுக்காச்சும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பன்னீரை நல்லா பிழிஞ்சிட்டேன். இதை நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கைகளாலேயே தட்டிட்டு நம்ம இதை வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த ஷேப்புக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இப்போது வடிகட்டி மேலே இதை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டை நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த பன்னீரில் இருக்கக்கூடிய கொஞ்சமான தண்ணியும் வெளியே வந்துடும். இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இப்போ இதை நம்ம பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உதிர்ந்து வரக்கூடாது. உதிர்ந்து வராமல் இருந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அர்த்தம். அது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிங்கனாலும் உதிர்ந்து வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நான் இன்னுமே கொஞ்சம் க்யூப் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ சின்ன சைஸில் கட் பண்ணாலும் சரி உதிர்ந்தே போகாது. நல்லா திடமாக இருக்கும், அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். நான் இப்போ இது எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் இதை இன்னுமே சின்ன பீசஸாக கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.
கடைகளில் வாங்கக்கூடிய பன்னீரை காட்டிலும் வீட்டில் நம்ம ஹெல்த்தியாகவும் செய்யலாம், அதே சமயம் ரொம்பவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு கடைகளில் வாங்கக்கூடிய பன்னீரை விட நம்மளே செய்யும்போது செலவும் மிச்சமாகும். பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் உதிர்ந்து போகலை. அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பன்னீரை நீங்கள் 2-3 நாளில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 வீக்குக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.